இந்த ஷிப்பில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்து போகிற அளவுக்கு எதை பார்த்து பயந்துருப்பாங்க. 1940s 2 அமெரிக்கன் ஷிப்ஸ்க்கு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுது. அந்த சிக்னல் வந்தது பக்கத்தில் இருந்த அவுராங் மேடன் அப்படிங்கிற ஷிப்பில் இருந்து. அதில் இருந்த ரேடியோ ஆப்ரேட்டர் ரொம்பவே பதட்டத்தோட இதை சொல்கிறாரு, ஆல் ஆஃபீஸர்ஸ் டெட் அண்ட் ஐ டை. இவர் இதை சொல்லி முடிச்ச உடனே ரேடியோ சிக்னல் கட் ஆகுது. ஸோ அந்த அமெரிக்கன் ஷிப் ரெஸ்கியூ டீமை கூட்டிகிட்டு போய் அந்த கப்பலுக்குள்ளே நுழையிறாங்க. ஸ்ட்ரேஞ்சாக அவுராங் மேடன் ஷிப்பில் இருந்த எல்லா மெம்பர்ஸுமே எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி கண்ணில் பயத்தோட வாய் திறந்தபடியே இறந்து போயிருக்காங்க. ரெஸ்கியூ டீம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட டெத்தோட காசு என்னன்னே தெரில. அதாவது இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஷிப்பை டோ பண்ணிட்டு போய் கரையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது எப்படின்னே தெரியாமல் அந்த ஷிப்பு ஃபுல்லாக தீ பிடிக்க ஆரம்பிச்சிது. டு த பாயிண்ட் அந்த ரெஸ்கியூ டீம் அங்கே இருந்தால் அவங்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. அவங்க வெளியில் வந்த அடுத்த செகண்டே அவுராங் மேடன் ஷிப் மொத்தமும் வெடிச்சு செதறுது. அந்த ஷிப்பும் அந்த ஷிப்பில் இருந்தவங்களும் அவங்க எப்படி இறந்தாங்கங்கிற எவிடன்ஸும் அந்த ஷிப்போடையே மூழ்கி போகுது. அந்த ஷிப்பில் இருந்தவங்க அப்படி என்ன பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?